Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa ashabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. Inna astaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Kalimatani khafifatani 'alal lisani saqilatani fil mizani habibatani ilar rahmani subhanallahi wa bihamdihi subhanallahil azim. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. وقال أيضا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனை பேர்கள் ஒரு நாள் பிறக்குகிறார்கள், எத்தனை பேர்கள் ஒரு நாள் மரணிக்கிறார்கள். லட்சக்கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பிறந்து கொண்டு இருக்கிறது. அதே இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்து கொண்டு இருக்கிறது. பல இறப்புகளும் பல பிறப்புகளும் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலர்களுக்கு சிலருடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒருவருக்கு தன்னுடைய பெற்றோர்கள் இறக்கிற பொழுது அது உள்ளத்தை அப்படியே பிழிந்து எடுக்கிறது. சிலருக்கு குழந்தைகள் இறக்கிற பொழுது அந்த குழந்தைகளுடைய இழப்பை தாங்க முடியாமல் பல நாள் பொழுது அவரால் கழிக்க முடியாது. சங்கடத்தில் அவர்கள் பிரார்த்தி கொண்டிருப்பார்கள். சிலருடைய மனைவி இறப்பு மூலமாக அல்லது சிலருடைய கணவர் இறப்பு மூலமாக அந்த கணவரோ, மனைவி இழந்துவிட்ட அந்த கணவரோ அல்லது கணவரை இழந்துவிட்ட அந்த மனைவியோ பல நாள் தூக்கத்தை தொலைத்து அவருடைய உள்ளத்தை பிசைந்து எடுத்துக் கொண்டிருக்கும் அந்த இறப்பு. இப்படி இறப்புகள் பலவிதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இறப்புகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வகையிலே ஒருவருடைய இறப்பு, இந்த உலகத்தில் இருளை நீக்க வந்த கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பு அந்த சஹாபாக்களுக்கு மாத்திரம் இல்ல, கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவிமார்களுக்கு மாத்திரமல்ல, ரசூலை பார்க்காத எத்தனை பேர்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அத்தனை உம்மத்துகள், அத்தனை மூமினுடைய உள்ளத்தை கசைந்து பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பு செய்தியை கேட்கிற பொழுது நம்மால் தாங்க முடியவில்லை. இப்படி இருக்கிற பொழுது ரசூலை பார்க்காத நமக்கே ரசூலுடைய இறப்பை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், ரசூலுடைய மரணத்தை நம்மால் சகிக்க முடியவில்லை என்று சொன்னால், ரசூலுடைய அந்த இழப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், முழுக்க முழுக்க ரசூலோடு பயணித்த அந்த சஹாபாக்களால் அந்த ரசூலுடைய இறப்பை எப்படி தாங்க முடியும்? எப்படி தாங்கி இருப்பார்கள்? நினைத்து பாருங்கள்.
ஒன்றார் ஒன்று கலந்து கொண்டிருந்த எந்த நிகழ்ச்சியானாலும் சரி, துக்க நிகழ்ச்சியானாலும் சரி, சந்தோஷ நிகழ்ச்சியானாலும் சரி, ரசூல் இல்லாமல் சஹாபாக்கள் எந்த ஒரு காரியத்தை முடிவெடுக்க மாட்டார்கள். அந்த சஹாபாக்களிலிருந்து ரசூலை அல்லாஹ் தஆலா பிரித்தது அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையை தரும். ஹஜ்ஜத்துல் விதாவில் மினாவில் இருக்கிற பொழுது ஒரு வசனம் இறங்கியது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். குர்ஆன்ல கடைசியாக இறக்கப்பட்ட அந்த வேதம், இறக்கப்பட்ட கடைசியாக இறக்கப்பட்ட சூரா, அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டால் வரைத்தன் நாஸ, நீங்கள் நபியே மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமா நுழையக்கூடியதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இந்த அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தது செய்தியை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன நேரத்தில் ரசூல் கடைசியா செய்த அந்த ஹஜ், முதலும் செய்த அந்த ஹஜ்ஜில மினாவில இருக்கிற பொழுது இந்த வசனத்தை, இந்த சூராவை அல்லாஹ் தஆலா இறக்கினான். இந்த சூராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ஓதி காட்டிய பொழுது எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது, இனிமே நமக்கு எந்த கஷ்டம் இல்லை, நமக்கு எந்த சிரமம் இல்லை என்று எல்லா சஹாபாக்களும் சிரித்த நேரத்தில் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அழுதார்கள். ஏன்னா எல்லா சஹாபாக்கள் மேலோட்டமான அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். இந்த சஹாபிகள் அந்த ஆயத்தினுடைய உள்ரங்கத்தை அவர்களை விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வெற்றி பெற்று விட்டால் என்று சொன்னால் அப்ப ரசூல் வந்த வேலை முடிந்து போனது. இந்த மார்க்கம் பரிபூர்ணமாகி விட்டால் என்று சொன்னால் இந்த ரசூல் வந்த வேலை முடிந்து விட்டால் அப்ப ரசூல் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். ரசூல் இந்த உலகத்தை விட்டு பயணமாவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த ரசூலுடைய இறப்பை நினைத்து அந்த சஹாபிகள் அழுதார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு சஃபருடைய மாதத்தில் ஒரு அன்சாரி சஹாபியுடைய மௌத்துக்கு போயிட்டு ஜன்னத்துல் பக்கீல அவங்க அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வாராங்க. கடுமையான காய்ச்சல் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 வியாழக்கிழமை அஸ்ர் தொழுகைக்கு ஜனாஸா அடக்கம் பண்ணிட்டு மக்ரிப் தொழ வைக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அதுவரை தெரியவில்லை, இதுதான் ரசூல் நமக்கு தொழ வைக்கக்கூடிய கடைசி தொழுகை என்று சஹாபாக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த மக்ரிப் தான் ரசூல் கடைசி தொழ வைத்தார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபருடைய மாதத்தில் வியாழக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியா தொழ வைக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் பிறை, சஃபர்ல அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். ரபியுல் அவ்வல் பிறையில் அவர்கள் கடைசியா தொழ வைக்கிறார்கள். வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகை வைத்து விட்டு வீட்டுக்கு போனாங்க. போனவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள், எழுந்திருக்கவில்லை. ரசூலால் எழுந்திருக்கவில்லை. இஷாக்கு பாங்கு சொல்லப்பட்டது. இஷாக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு தொழுகைக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழைப்பதற்காண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. யார் வாசல்ல இருக்கா? வீட்டுல வந்து சத்தம் வருது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யார் வீட்டு வாசல் நிற்கிறது? நான் தான் பிலால் இருக்கிறேன். நான் பிலால் வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? பாங்கு சொல்லியாச்சு, எல்லா தொழுகைக்காண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப வர முடியல. ஒரு அரை மணி நேரம் போச்சு. சஹாபாக்கள் அப்படியே உட்கார்ந்து இஷா தொழாம இருக்கிறாங்க. மீண்டும் போய் கேட்கிறாங்க, கதவை தட்டி கேட்கிறார்கள், யார் வாசல்ல, யார் அது கதவை தட்டுறது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மறுபடியும் கேட்கிறாங்க, நான் தான் பிலால் தட்டுகிறேன். என்ன விஷயம்? எல்லாம் தொழுகைக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அவர் ஜீவித்திருக்கின்ற வரை அவர்கள் தொழ வைக்க வேண்டும். அவர்கள் தான் இமாம். அவர்களுக்கு யாரும் ஆசிரியர் கிடையாது. அவர்கள் உம்மி நபி தான். ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரியாத நபி தான். ஆனால் சகலத்தையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். உலக மக்களை வச்சு அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு ஆசிரியர் வைத்து கற்றுக் கொடுக்கவில்லை, அது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்.
ரசூலுக்கு தொலைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ரசூல்லா ஹயாத்தோட இருக்கிறவங்க யாரும் இமாம் ஜமாத்து நடத்த முடியாது. அதனால சஹாபாக்கள் காத்திருந்து மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் கேட்கிறாங்க, வாசல்ல யார் வந்து நிற்கிறா? நான் தான் பிலால் வந்து நிற்கிறேன். ஏன் தொலை வைக்க தாமதமாகி கொண்டிருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு கடுமையான வியாதி, எழுந்திருக்க கூட முடியாமல் இருக்கிறார்கள். இப்படியே நேரம் இதுவரை போயிடுச்சு தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரம் வரை போய்விட்டது. சஹாபாக்கள் தொழ முடியல. இஷா தொழாம தவிக்கிறார்கள் சஹாபாக்கள். ஒரு கட்டத்தில் கதவை தட்டுகிறார்கள். கடைசியா கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டுகின்ற பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் வாசல்ல? மன்பில் பாப், வீஸ்து வாசல்ல யார் கதவை தட்டுறது? யார ரசூலா? அன பிலால், நான் தான் பிலால் தட்டுகிறேன் யார ரசூலல்லாஹ். என்ன விஷயம்? இதுபோல நீங்க தொலை வைக்கிறதுக்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முரு அபூபக்கர் ஐயுஸல்லிய பின்னாஸ், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முரு அபூபக்கர் ஐயுஸல்லிய பின்னாஸ், அபூபக்கருக்கு நீங்கள் சொல்லுங்கள், அபூபக்கருக்கு ஏவுங்கள், மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக வேண்டி. இந்த செய்தியை கொண்டு வராங்க யாருங்க? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தியை கொண்டு வராங்க. கொண்டு வந்து சொல்றாங்க, அபூபக்கரே நீங்க தொலை வைக்கணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு, முரு ஏவுகிறார்கள், கட்டளை, இது கட்டளை, ரசூலுடைய கட்டளை, நீங்க தொலை வைக்கணுமா? தொலை வச்சிருவாங்களா? அவங்கள தொலை வைக்க முடியுமா? இந்த ரசூலுல்லாஹ் கட்டளையாச்சா? ரசூலுல்லாஹ் எழுந்திருக்க முடியல. ரசூலுல்லாஹ் எழுந்து பார்க்கிறாங்க, ரெண்டு கையை தரையில ஊனிட்டு எழுந்திருக்கிறாங்க. அவங்களாம் எழுந்திருக்க முடியல, கால் நிக்க முடியல. அப்பதான் அம்மாமார்களுக்கு விளங்கியது, அவர்களால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சிரமப்படுகிறார்கள் என்று. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவரும் தோள்ல, ஒரு தோல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தோல்ல ஒரு கையும், அலி ரலியல்லாஹு தஆலா கையில இன்னொரு தோல்ல இன்னொரு கையும் போட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ரசூலை தூக்குகிறார்கள். ரெண்டு பேர் சேர்ந்து ரசூலை தூக்குகிற பொழுது கால் நிக்க மாட்டேங்குது. அப்படியே இழுத்துட்டு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெருவரல் அப்படியே தரையில அப்படியே இழுத்துட்டு கோடி வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் எப்பவுமே மெம்பர் படியில மேல ஏறி உட்காருவாங்க, மூணாவது படியில ஏறி உட்காருவாங்க. இப்ப முதல் படி தான் ஏற முடிஞ்சு. அந்த முதல் படியில ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு பிரசங்கத்தை சென்றார்கள். இன்ன அபுதன் கையரகுல்லாஹு பைன அய்யூதியகுல்லாஹு மின் ஸஹரத்தி துன்யா மா ஷாஅ வ பைன ஆஷா வ பைன மா இந்தஹு அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவர் நாடினால் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், அல்லது அவர் நாடினால் அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த ஒரு சொர்க்கத்தை அடைவதற்கு அவர் நாடலாம். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு. வக்தார் அபுதுல், அந்த அடியார் தேர்ந்தெடுத்தான். பைனமா இந்த, அந்த அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அபூபக்கர் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி அழுகிறார்கள். ஏன்னா ஒரு அடியான் என்று சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னது தன்னைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி அழுதார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையா தொழக்கூடிய அந்த முஸல்லால உட்கார்ந்து கொண்டார்கள். ஏன்னா தொலை வச்சு ஆகணும் இல்ல, இஷா தொழுது ஆகணுமா இல்லைங்களா? ரசூலுல்லாஹ் எப்போ தொலை வைக்கக்கூடிய அந்த முஸல்லால உட்கார்ந்துக்கிட்டாங்க. பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று மெதுவா சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று முக்கப்பிரா இருந்து சத்தம் போட்டு தொழுகிறார், தக்பீர் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் பின்னால் தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். ஏறத்தாழ வியாழக்கிழமை இஷா தொழுகை, வெள்ளிக்கிழமை 5 வக்து தொழுகை, சனிக்கிழமை 5 வக்து தொழுகை,
ஞாயிற்றுக்கிழமை 5 வக்து தொழுகை, திங்கக்கிழமை ஃபஜ்ர் வரை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர் தொழ வைத்தார். ரசூலுல்லாஹ் வரவே இல்லை பள்ளிவாசலுக்கு. அடுத்திருக்கு வரல, ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வரவே இல்லை. ஏறத்தாழ 17 வக்து தொழுகையை இமாம் ஜமாத்தாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர் தொழ வைத்தார்கள். இப்பொழுது திங்கக்கிழமை காலை 12 மணி அளவில் 12 அன்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக லுகாவுடைய நேரத்தில் அவர்கள் அந்த சக்கராத்து வேதனையை அனுபவிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும், உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும், இந்த 3 அங்கே இருக்கிறார்கள். இப்ப அந்த சக்கராத்து நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார். கொஞ்ச நேரம் அந்த மயக்கம், மௌத்துடைய மயக்கத்தை தாண்டி கொஞ்சம் கண் விழித்து பார்க்கிறார்கள். கண் விழித்து பார்க்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு மகனார் அப்துர் ரஹ்மான் அவர்கள் பாக்கெட்ல மிஸ்வாக் வச்சிருக்காங்க. அதையே வெறிச்சு பார்க்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மிஸ்வாக் வச்சு உங்களுக்கு பல் விளக்கணுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். தலை அசைத்தார்கள். பேசக்கூட முடியவில்லை ரசூலுக்கு. தலை அசைத்தார்கள். தன்னுடைய சகோதரனுடைய பாக்கெட்ல இருந்த அந்த மிஸ்வாக்கு எடுத்து ஹஜ்ரத் ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயன்படுத்துகின்ற, அப்துர் ரஹ்மான் அவர்கள் பயன்படுத்தின அந்த பகுதி விட்டுவிட்டு அதற்கு பின்னால் உள்ள பகுதி எடுத்து ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மென்று, தன்னுடைய வாயினால் மென்று அதை ரசூலுக்கு தன்னுடைய கரங்களால் அவர்களது பல் விளக்கினார்கள். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய எச்சி சாப்பாடு சாப்பிட மாட்டான். அப்படித்தானே? இவன் எச்சி வச்சாலும் மிச்சம் வச்சு அவ சாப்பிடணுமா? இவன் மிச்சம் வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா அந்த அம்மா சாப்பிடணுமா? அந்த அம்மா மிச்சம் வச்சது இவர் சாப்பிட மாட்டாரு. இவருக்கு எல்லாமே புதுசா இருக்கணும். ஆனா இந்த உலகத்துக்கு மறு உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருவாயிலே தன்னுடைய மனைவியுடைய எச்சியை எடுத்து அவர்கள் பல்வளக்கினார் என்று சொன்னார். அவங்க மனைவி தவச்சு கொடுத்து அதை கொண்டு தன்னுடைய மனைவியுடைய கரங்களால் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் விளக்கப்படுகிறது, பல் துலக்கப்படுகிறது. மனைவியுடைய எச்சி கடைசியாக அந்த எச்சியோடு சேர்ந்தான். தன்னுடைய எச்சியும் தன்னுடைய மனைவியுடைய எச்சியும் இந்த எச்சியோடு சேர்ந்துதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு அனஃபிர் ரஃபீக்குல் ஆலா என்ற ஒரு வாசகத்தோடு இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்கட்கிழமை பெற 12 ரபியுல் அவ்வல் அன்று இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள். சஹாபாக்களால் தாங்க முடியுமா? ஜீரணிக்க முடியவில்லை. 2 சஹாபிகள் வரலாறை சொல்வார்கள். ஒட்டுமொத்த எல்லா சஹாபாக்கள் ரசூலுடைய மரணத்தை, அவருடைய இறப்பை தாங்க முடியாவிட்டாலும் 2 சஹாபாக்களுடைய வரலாற்று செய்தியை சொல்வார்கள். ஒன்னு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு பிறகு பாங்கு சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். பாங்கு சொன்னார், ரசூலுடைய சிந்தனை வருகிறது. பாங்கில் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது ரசூலுடைய சிந்தனை வருகிறது. மயக்கம் போட்டு கீழே விடுகிறார்கள். உடனடியாக சொல்லிவிட்டார்கள், இனிமேல் பாங்கு சொல்கின்ற பொறுப்பில் நான் விலகி விடுகிறேன், எனக்கு வேண்டாம் அந்த பொறுப்பு. நான் மதீனாவில் இருக்கல, நான் எங்க சிரியாவுக்கு போறேன், டமாஸ்கஸ் போறேன், நான் சிரியா பக்கம் யுத்தத்துக்கு போகிறேன், என்னை விட்டு விடுங்கள். அதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி விட்டு வெளியே போகாத ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், இனிமேல் நான் இந்த பாங்கு சொல்கின்ற பொறுப்பிலிருந்து நான் விடுவித்துக் கொள்கிறேன், என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன், என்னால் பாங்கு சொல்ல முடியாது, என்னை விட்டுடுங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், இல்லை, நீங்க தான் பாங்கு சொல்லணும், உங்களை விட்டுற முடியாது, நீங்க இங்க பாங்கு சொல்லணும், பள்ளிவாசல் நீங்க பாங்கு சொல்லணும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்டாங்க, இவங்க விடுதலை வாங்கி கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தானே? உமையாவிடமிருந்து அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 200 திர்ஹத்துக்கு கொடுத்து உரிமை விட்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதைத்தான் கேட்கிறார்கள், நீங்கள் என்னை வாங்கி உரிமை விட்டது உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியா அல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டியா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டித்தான். அப்படி என்றால் என்னை விட்டு விடுங்கள்,
என்னை விட்டு விடுங்கள், நான் எங்கேயாவது சென்று விடுகிறேன் என்று சொல்லி அப்ப இருந்து வெளியே போனவர்கள், சிரியா நோக்கி போனவர்கள், அதற்கு பிறகு மதீனா பக்கம் வரவே இல்லை. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல தோன்றி சொன்னார்கள், என்னையா விட்டு நீங்க அங்க போயிட்டீங்க, என்னை விட்டு நீங்க அங்க போயிட்டீங்களா, உங்களை பார்க்க முடியாத, நீங்க வாங்கல என்று சொன்ன உடனே ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுபடியும் சிரியாவிலிருந்து மதீனா நோக்கி வந்தார்கள். மதீனா நோக்கி வந்த உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், உங்களுடைய பாங்கு கேட்காமல் இந்த மதீனா நகரை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த சக்தி எனக்கு இல்ல, பாங்கு சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இல்ல, என்னை விட்டுடுங்கள். எப்பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யா விட்டு போனார்கள், அப்பொழுது அத்தனை நான் இழந்து விட்டேன். என்ன வாங்க சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. இல்ல நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். பல ஆண்டுகளுக்கு பிறகு மதீனாவிலே ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பாங்கு சத்தம் விழுந்த உடனே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா ஓடி வந்தார்கள். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லுகின்ற பொழுது பிலால் பாங்கு சொல்லுகிறாரா, பிலால் பாங்கு சொல்லுகிறாரா என்று சொல்லி மக்கள் எல்லாம் சாரையாக வந்தார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை அன்னைக்கு ஜும்மா தொழுகை போன்று இருந்தது. எல்லோரும் வந்து விட்டார்கள், கூடி நின்றார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை வராமல் அப்படியே கீழே விழுந்து விட்டார்கள். அந்த சக்தி எனக்கு இல்லை. ரசூலுடைய இறப்பு தாங்க முடியவில்லை. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை, அவருடைய இழப்பை தாங்க முடியவில்லை. இப்படி ஒரு சஹாபி உண்டு. இன்னொரு புறத்தில் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி அன்ற நேரத்தில் நின்று சொன்னார்கள், மன் கால இன்ன முஹம்மதின் கது மாத்த லரப்து உனுகஹு. யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை தழுவிட்டார் என்று சொல்கிறார்களோ, லரப்து உனுகஹு, அவருடைய தலையை நான் சீவி விடுவேன், அவருடைய தலையை நான் சீவி விடுவேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மெம்பர்ல ஏறி அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலை புகழ்ந்து விட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். ஒரு செய்தி, அழகான செய்தி சொன்னார்கள். யாரு இதுவரை முகம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த முகம்மது இறந்து விட்டார். யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் வந்து சென்று விட்டார்கள் என்ற ஆயத்தை ஓதிய பொழுது இந்த ஆயத்தை செவிமடுக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செவிமடுத்து விட்டு சொன்னார்கள், கன்னி மா கரத்து ஹாதி லாயத்த இல்லா ஹாதி மர்ரா. சுபஹானல்லாஹ். இந்த ஆயத்தை நான் ஓதாமறியே இருக்குது, இந்த ஆயத்தை இப்போது நான் கேட்கிற மாதிரியே இருக்கிறது, இந்த ஆயத்தை ஓதாமறியே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்கத்தில் சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு நேர போனார்கள். அந்த ஜனாஸை பார்ப்பதற்காண்டி போனார்கள். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காண்டி அந்த வீட்டுக்குள்ள போகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா முன்னால் சென்று விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெத்தியில முத்தமிட்டு சொன்னார்கள், நீங்கள் இன்றும் பிரகாசத்தோடு தான் இருக்கிறீர்கள், நீங்கள் இன்றும் பிரகாசத்தோடு தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள். அதற்கு அடுத்து ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். உள்ளே சென்று ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். ரொம்ப உருக்கமான செய்தி. எத்தனை கேட்டாலும் எத்தனை சொன்னாலும் அப்பொழுதுதான் கேட்கிற மாதிரி இருக்கு. நம்முடைய உள்ளத்தை அப்படி பீத்தாய் எரிகிறது அந்த வார்த்தைகள்.
ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, மரணமாய் இருக்கிற ரசூலை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா யா ரசூலல்லாஹ்? அன்றொரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு அழுகை குரல் சத்தம் கேட்டது, ஒரு அழுகுரல் சத்தம் கேட்டது யா ரசூலல்லாஹ். ஒரு சின்ன குழந்தை, பச்சை குழந்தை எந்த அளவுக்கு பீறிட்டு அழுகுமோ அதுபோல அழுத சத்தம் கேட்டது யா ரசூலல்லாஹ். நாங்கள் அந்த அழுகிற சத்தம் எங்க இருந்து வருகிறது, எங்க இருந்து வருகிறது என்று நாலாபுரமும் தேடி பார்த்து எங்களுக்கு தெரியவில்லை. எந்த குழந்தையும் இல்ல, எந்த குழந்தை அழுத சத்தம் எங்களுக்கு, எந்த குழந்தையும் பக்கத்துல இல்ல. ஆனா குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நீங்க என்ன செஞ்சீங்க யா ரசூலல்லாஹ்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் மெம்பர்ல இருந்து கீழே இறங்கி வந்தீங்க. மெம்பர்ல இருந்து கீழே இறங்கி வந்து பக்கத்துல இருக்கின்ற ஒரு ஈச்ச மர தூண், பக்கத்துல இருக்கிற ஒரு ஈச்ச மர தூண், அந்த தூணை தடவி கொடுத்தீங்க. ஏன்னா அந்த தூண்ல தான் சாஞ்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்வாங்க. அந்த தூண்ல சாஞ்சிக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தொழுகை அன்னைக்கு என்ன செய்வாங்க, பிரசங்கம் செய்வாங்க. ஆனா அதற்கு பிறகு கூட்டம் அதிகமான காரணத்தினால் அன்றைய வாரத்திலிருந்து ஒரு சஹாபி ஒரு மெம்பர் படி கொடுத்தாங்க, கொஞ்சம் உயரமா நின்று நீங்க பேசுங்க யார சொல்லலான்ட்டு. சென்ற வார வரை எந்த தூண்ல நீங்க நின்று சாஞ்சு கொண்டு பேசினீங்களோ இந்த வாரம் அந்த தூணோட நீங்க இல்ல, அந்த தூணை விட்டு வெளியே வந்துட்டீங்க. அதனால அந்த தூண் அழுதது யா ரசூலல்லாஹ். நீங்க சமாதானப்படுத்துறீங்க, இந்த முகம்மது எங்கே சென்று விட்டார், இந்த முகம்மது எங்கே சென்று விட்டார், உன் பக்கத்தில் தானே இருக்கிறேன், நீ அழுகாத என்று நீங்க அந்த தூணை தடவி கொடுத்தீர்கள் யா ரசூலல்லாஹ். அந்த தூணை தடவி கொடுத்தீர்கள் யா ரசூலல்லாஹ். அந்த தூணு அப்படியே நீங்க தடவி கொடுக்க அந்த தூணு பச்சை குழந்தை அப்படியே அழுகை நிப்பாட்டுற மாதிரி தேம்பி 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 அழுகை நிறுத்தியது யா ரசூலல்லாஹ். அந்த உணர்வற்ற உயிரற்ற அந்த தூணுக்கே உங்களுடைய சற்று நேர பிரிவை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த உமரால் எப்படி தாங்க முடியும் யா ரசூலல்லாஹ்? அழுதார்கள் அழுதார்கள். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு, அவருடைய வஃபாத்து செய்தியை கேள்விப்பட்டு அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் நாம ரசூலை பார்த்தது கிடையாது, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது கிடையாது. ஆனா அவருடைய வஃபாத்து செய்தியை கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு பதறுகிறது. சொன்னது என்னமோ ஒரு சில செய்தி தான், இந்த அரை மணி நேரத்தை எவ்வளவு சொல்லிட முடியும், ஒரு சில செய்தி தான் சொல்லும். ஆனா இதுக்கே நம்முடைய உள்ளம் இந்த அளவுக்கு அறுக்கிறது என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தை பிச்சு தூக்கி எறிகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட கலந்திருக்கிறார்கள். 24 மணி நேரம் சஹாபாக்கள் ரசூலோட கலந்து கொண்டிருப்பார்களே, ரசூலை சுத்தி சுத்தி வருவார்களே, ரசூலை சுத்தி சுத்தி வருவார்களே. அந்த சஹாபிகளுக்கு ரசூலுடைய பிரிவு சாதாரண பிரிவா இருக்க முடியுமா? சாதாரண துயரமா இருக்க முடியுமா? அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமான பிறகு நிறைய சஹாபிகள் அந்த மதீனாவில் இருப்பதே சங்கடமாக கருதினார்கள். ரசூலை எப்பொழுது பார்த்தால் ரசூலை அவர்களால் அந்த ஜனாசா அடக்கப்பட்ட இடத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் அவர்கள் கவலையிலே தேம்பி தேம்பி அழுவார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு பிறகு, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி ஒரு வருஷத்துக்கு பிறகு அன்சாரி சஹாபிகள்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்க அந்த ரவுலா ஷெரீஃப் உட்கார்ந்து சூழ்ந்து நின்று அழுதார்கள், சூழ்ந்து நின்று அழுதார்கள். அந்த வழியாக யார் வர? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வழியாக வருகிறார்கள். வந்த உடனே இவர்கள் சூழ்ந்த அன்சாரி சஹாபிகள் சூழ்ந்து நின்று அழுகின்ற அந்த காட்சியை பார்த்த உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், என்ன ஆட்சி இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்களா? வருஷம் ஒன்னு ஆச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி. இப்ப அந்த சஹாபிகள் அழுகின்ற அந்த காட்சியை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள். கேட்டோன சஹாபி சொன்னார்கள், சென்ற வருஷம் ரசூல் நம்மளோடு இருந்தார்கள், இன்னைக்கு இல்லையே. சென்ற வருஷம் ரசூல் நம்மளோடு இருந்தார்கள், இந்த வருஷம் இல்லையே. அதை நினைச்சு நாங்க அழுகிறேன்னு சொன்னது உண்மைதானே என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த சஹாபிகளோடு சேர்ந்து அழுதார் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்று சொன்னால் வருஷமானாலும் அந்த சஹாபாக்களால் நிம்மதி இல்லாமல் போனது ரசூலுடைய மரணம். ஆனா ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள்,
கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தார் என்று சொன்னாலும் அந்த ரசூல் காட்டி தந்த அத்தனை வழிமுறையும் அந்த சஹாபிகள் ஹயாத்தாக்கினார்கள். அந்த ரசூல் காட்டி தந்த அத்தனை சுன்னத்துகளையும் அத்தனை செயலும் அந்த சஹாபிகள் ஹயாத்தாக்கினார்கள். இன்றைய ஜும்மா நமக்கு சொல்லித் தருகிற மேலான பாடம் என்ன தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கும் என்று சொன்னால் ஜன்னத்தை நாம் பெறுவோம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய மேலான நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.